ஏங்க நீங்க பாட்டு இப்படி கிளம்பி வந்துட்டீங்களே, இப்போ உங்க வீட்டில் என்ன நடமுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பொண்ணோட பேர் அனாவசியமாக கெட்டு போகிறதும் இல்லை அந்த பொண்ணை கெட்டு போகிறதும் அதால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதையும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை, உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. தெரிஞ்ச ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா அது அதோட தப்புன்னும் அதை கண்டுக்காம கூட விட்டுறலாங்க. ஆனால் தனக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு தப்பில் மாட்டும்போது என்னால் வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க முடியாதுங்க. எனக்கு ஏற்கனவே தலை சுற்றுது. சுற்றி வளைச்சு பேசாமல் என்ன சொல்ல வரீங்களோ அதை நேராக சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு தனியா சக்தி கூட திருச்சி லாட்ஜில் தங்க போகிறீங்களா? லாட்ஜில் தனியாவா? ஆமாங்க, நாளைக்கு காலையில் மலைக்கோட்டை கோயிலில் கல்யாணம்ல. இப்போ நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு சக்தியை பற்றி முழுசாக தெரியுமா? இனி நம்ம திருச்சிக்கு போகலாம், அங்கேயே தங்கலாம், நாளைக்கு காலையில் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், திருப்பி ஊர் கூட வந்துடலாங்க. எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் குடும்பம் நடத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், இல்லை பரம்பரை சொத்து கொஞ்சமாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வீடாவது இருக்கணுங்க, இல்லை கொஞ்சம் அப்பா அம்மாவது நல்லா சம்பாரிச்சிருக்கணும். இதில் எதுவுமே சக்தி கிடையாதுங்க. அப்புறம் எப்படிங்க அவனை சூஸ் பண்ணீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? அவர் பெரிய பணக்காரராச்சு. சக்தி எப்பா நிறைய தொழில் பண்றாரு. இந்த காரு, போன ரைஸ் மில்லு எல்லாமே சக்தியோடது தானே. அப்படியே நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. இப்போதாங்க நான் பேச வேண்டிய பாயிண்ட்டுக்கே நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த காரு ரைஸ் மில் இதெல்லாம் எல்லாம் என்னோடது தாங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் அவனோடது. நீங்க சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்லணும்? அவன் என் ஃப்ரெண்டு தான். அதையும் தாண்டி நான் உண்மையை சொல்றேன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது தான். சக்தி ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? அவன் ஒரு ஆம்லெஸ் பர்சன். உங்களை லவ் பண்றதுக்காக போய் சொல்லிட்டான். எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதே என் காரோட ஆர்சி புக்கு. இதில் யாரோட பேர் ஃபோட்டோ போட்டிருக்கு. இப்போவாது நம்புறீங்களா? அவன் எங்கே போயிருக்கான் தெரியுமா? அவன் வீட்டுக்கு. உங்களையும் கூப்பிட்டு போல. அது ஒரு சின்ன குடிசை வீடுங்க. அவங்க அப்பா ஒரு பழைய பேப்பர் வியாபாரி. சரி, நீங்களே வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும். வாங்க. வாங்க. கஞ்சிக்கு வழிய காணும். உனக்கு பொண்டாட்டி கேக்குதா? பொண்டாட்டி ஆவயிரம் அறுவயிரம் கஞ்சியை குடிச்சிட்டு உன்னை படிக்க வச்சா பெத்தவங்களை பத்தி நினைக்காம நீ பிள்ளைய பத்துக்கு பாக்க. பரமு எங்க போறீங்க? தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை நம்பி வந்த இவன் என்ன எப்படி ஏமாத்திட்டா. இனி நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. அவசரப்படாதீங்க பரமு. என்ன நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் தானே இருக்கும். பேசாம நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்களா? நான் எப்ப வீட்டுக்கு போனாலும் எங்க அப்பா யார் அவன் கேட்டு நான் அடிச்சு கொன்றுவாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. என்ன உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன அது இதுன்னு சொல்லி சமாளிங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு போறதா சேஃப். ஒரு நிமிஷம் உங்க போன் தரீங்களா? ஹலோ அண்ணே. பரமு, பரமு எங்க இருக்க? பரமு, பரமு என்னாச்சு? ஏமா அழுகுற? பரமு என்னாச்சு சொல்லு. ஹலோ சார், நான் சக்தி ஃப்ரெண்டு செந்தில் பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க பரமு சேஃபா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பரமு ரொம்ப அழுகுதுங்க. என்ன பிரச்சனை? எங்க இருக்கீங்க? நத்திங் சார், நான் இங்க டீம் நர்ல தான் இருக்கோம். வந்து பரமு கூட்டு போயிடுங்க. பக்கத்துல தாங்க இருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துடுறேன். பத்திரமா பாத்துங்க, உடனே வந்துடுறேன். சரி, ஓகே சார்.
என்னமாச்சு பரமோ இங்க பாரு. அண்ணே அவனை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேனே. அப்பா என்னமா தப்பு? என்ன 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 என்னங்க தப்பு? இல்ல ஒண்ணும் இல்ல சார், பிரச்சனை நடக்கிறது. ஆனா ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க இல்ல சார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல சக்தி பையனோட பேசிட்டு இருந்தாங்க, அதை இவங்க அப்பா பார்த்துட்டாரு, அதான் பயந்துட்டாங்க. நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. ஏமா வேற ஒண்ணும் இல்லையே? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், கூட்டு போங்க. போமா வா. ஏன்னா அவளை அவனை கூட்டிட்டு போறான்? அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சிச்சுடா. உன்னை பத்தின எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படா தெரியும்? ரைஸ் மேல அவள் டவுட் வந்துச்சுடா. பாத்ரூம் போறோம் போனா இல்ல, உன்னை பத்தி எல்லாமே விசாரிச்சிட்டான். ரைஸ் மில் என்னன்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிச்சிட்டான். அப்போ நீ வீட்டுக்கு போனல, என்கிட்ட 1008 கேள்வி கேட்டாடா. என்னால் பதில் சொல்ல முடியலடா. எவ்வளோ சொல்லி கேட்கலடா. உன் வீடை வேற பார்க்கணுன்ட்டா. நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனால் அவள் பார்த்துட்டாடா. அவனை என் மூஞ்சில முழிக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாடா. அதான் வந்து கூப்பிட்டு போயிட்டான். ஆமா மூர்த்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு தான் கூட்டு போறேன். நான் அப்புறம் பேசுறேனே. அண்ணே என்ன மன்னிச்சிருனே. பேசுனே, என்ன பேசாம அமைதியா வர? என்ன வெட்டினாலும் போடுனே, என்ன அடினே. அடிக்கிறதா? அந்த ஸ்டேஜ்ல நீ தாண்டிட்டமா? உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டேமா. நான் இனிமே உன்னை நம்பவே மாட்டேன். அண்ணே நீ என்னவே ஏமாத்திட்டிய. இப்ப எதுக்கு அழுகுற? நீ அழுது என்ன ஆக போகுது? இப்ப அழுகிறதால எல்லாமே சரியாயிருமா? நீ எப்ப தெரியுமா அழுதுருக்கணும்? எதுக்காக தெரியுமா அழுதுருக்கணும்? அவன் கூட நீ கிளம்பி போகணும்னு முடிவு பண்ண பத்தியா? அப்ப அழுதுருக்கணும். யார நினைச்சு அழுதுருக்கணும்? நம்ம இப்படி கிளம்பி போயிட்டோம்னா அம்மா அப்பா என்ன ஆவாங்க? நம்ம அக்காவோட கல்யாணம் என்ன ஆகும்? இவங்க எல்லாரும் நினைச்சு அழுதுருக்கணும். அப்படி நீ அழுதுருந்தேன்னு வச்சுக்க, நீ விடுற கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஆனா நீ இப்ப அழுகிறது, நீ போட்ட திட்டம் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி அழுகிற மாதிரி இருக்கு. ஏன் பரமு, இப்ப நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம். மகா காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பமே உடைஞ்சு காணாம போயிருச்சு. யாருக்குமே மனசுல நிம்மதி இல்ல. இந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி எப்படிடா மீண்டு வர்றதுன்னு நான், சித்தப்பா, அப்பா 3 பேரும் ராப்பகல தூக்கம் இல்லாம திரிஞ்சிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை பத்தி மட்டும் உன்னால எப்படிமா யோசிக்க முடிஞ்சு? 2 குடும்பம் எக்கடி கட்டு போனா என்ன, காமு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டியா அது நாசமா போட்டோம். ஆனா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு உன் வாழ்க்கை மட்டும் நீ முடிவு பண்ணி போயிட்டே. எங்களை விடுமா. ஆனா சித்தப்பா கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? பாண்டி பண்ண குடும்பையில இருந்து அவர் இன்னும் மீண்டு வர முடியல. நீ இப்படி பண்ண அவர் என்ன வரு? செத்து போவாருமா. இந்த குடும்பமே மண்ணோட மண்ணா போகும். நம்மளை பெத்து வளர்த்து பிரிய வச்சிருக்கோங்கள நம்ம இப்படிதான் தண்டிச்சுட்டு போறதா? நான் உங்ககிட்ட பேசினேன்ல, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை பேசினேன். அப்பெல்லாம் நீ தெளிவா தானே இருந்த. திடீர்னு உன் புத்தி எப்படிமா அப்படி மாறினுச்சு? நானும் தெளிவா தானே இருந்தேன். அவன் தான் என் பின்னாடி மறுபடியும் சுத்தி சுத்தி வந்தா. அப்ப கூட நான் தெளிவா தான் இருந்தேன். கோயில நெல்லியாண்டு ஒரு மாமா அவனை அடிக்கவும் தான் பரிதாபப்பட்டு மனசு மாறிடுச்சு. முக்காவாசி பொண்ணு எப்படித்தாமா தனக்காக ஒருத்தர் அடி வாங்குற மாதிரி ஒரு சீனை போட்டானா உடனே அதை உண்மையை நம்பிட்டு உலகத்துல என் மேல அவன் தான் அன்பு வச்சிருக்காங்க, வீட்டுல யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏமாந்து போறீங்க. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன்ல, உன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. காம விஷயத்துல இருந்த நியாயம் உன் விஷயத்துல இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உனக்கா நான் வாதாடி இருப்பேன். ஆனா உன் விஷயத்தை எல்லாமே தப்பு பரமும். நீங்க மொத்தத்தில் தப்பா இருக்கியே. இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே இதைத்தானே முன்னாடி சொன்ன. அவனை பத்தி இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவன் என்கிட்ட சொன்னது எல்லாமே போயின்னு. அவன் பெரிய பணக்காரன்னு சொன்னான், கார் இருக்கு, மில் இருக்கு, அது இதுன்னு சொன்னான். அவன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லன்னு, ஒண்ணும் இல்லாத வெட்டி பையனே அவன். நீ பேசுறது படு கேவலமா இருக்கு பரமு. அவன்கிட்ட பணம் இல்ல, கார் இல்லைங்கிறதான உன் பிரச்சனை.
அதெல்லாம் இல்லைங்கிறதால அவன் நீ வேணா முடிவு பண்ணிட்ட. ஒருவேளை அவன் பணக்காரன் எல்லா வசதியோட இருந்தா என்ன கிளம்பி போயிருப்ப. அவன்கிட்ட காசு இல்லைங்கிற காரணத்துக்காக நம்ம வீட்டை பத்தி நீ நினைச்சு பார்த்திருக்க. வெக்கமா இல்ல? உன் புத்தி எப்படி போச்சு? நம்ம வீட்டுல யாருமே உன்னை மாதிரி இப்படி பண பைத்தியம் இல்ல. அவன் என்கிட்ட போய் சொன்னனாலதானே எனக்கு அவனை பிடிக்கல. அவன்கிட்ட உன்னோட எதிர்பார்ப்பு பணம் மட்டுமா தானே இருந்திருக்கு. அதனாலதான் அவன் வசதி இல்லாம தெரிஞ்சவன உதறிட்டு இருக்க. இங்க பாரு, நீ ஓடி போன்னு முடிவெடுத்த பத்தியா? அதை விட இதுதான் கேவலமா இருக்கு. ஒரு விஷயம், இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்பிக்கையே வராது பரமு. எவ்வளவு தூரம் எவ்வளவு பிரச்சனை நான் கூட வந்து நின்று இருக்கேன். ஆனா இப்ப இவ்வளவு நடந்ததுல எனக்கு நடந்த ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்தை யாவும் வந்து எனக்கு போன் பண்ண பாரு. சரி, இது எல்லாத்தையும் விடு. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போச்சு, ஏதோ ஐஸ்கிரீம் வாங்க போச்சுன்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்றேன். உண்மையில இம்மி கூட சந்தேகம் வராத அளவுக்கு பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ நடந்துக்கிறதுதான் இருக்கு. என்னால வீட்டுல கொண்டு போய் சேர்க்கத்தான் முடியும். திருப்பி நீ வீட்டுல இருக்கிறதும் வெளியில போறதும் உன் கையில தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருனே. வா. எனக்கு அப்பாவுக்கு பயமா இருக்குன்னு. அண்ணன் நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ அதெல்லாம் விட்டு. ஆனா ஒரு விஷயம் பரமு, எங்க எல்லாரோட மானமும் உயிரும் நீ நடந்துக்கிறதா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருனே. ஒழுங்கா நடந்துக்கமா, வேற ஒண்ணு வேணாம். பயமா இருக்குனே உள்ள வரதுக்கு. அப்பா என் மேல பயங்கர கோவமா இருப்பாரு. அதோட உள்ள வந்து நீ வெட்டியே போட்டுருவாரு. அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா. பயமா இருக்குனே. சரி, நீ இங்கே இரு. நான் சித்தப்பாட்ட பேசிட்டு வந்து நான் கூப்பிடுறேன். பயப்படாத, எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற? இன்னும் கையோட அவளை கூட்டு வரேன்ட்டு போன வரல. அதனால தான் உன்னால போன் எடுக்க முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியல உனக்கு. அதனால தான் நீ போன் எடுக்கல. வரமாட்டாடாவா? அவதான் அவனை இழுத்துட்டு ஓடி போயிருப்பாளாவா? வரமாட்டாவா? வரமாட்டானாவா? அவ வரவேண்டாடாவா? வரவேண்டாம். அப்படியே சீரழிஞ்சு வந்தா கூட நான் இங்க சேர்க்க மாட்டேன். இந்த வீட்டுல நான் சேர்க்க மாட்டேன்னு அவளை. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பொறுத்தது அது சத்தியே போச்சு நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, நீ போடா. நீ போய் ஐயரை கூட்டு வா. நாளைக்கே நான் தலைமுறைக்கு தவசு பண்ணிடுறேன் அவளுக்கு. நான் என்ன மயிலு, என்ன பேச்சு பேசுற நீ? நமக்கு எவ்வளவு வேலை கிடக்கு. இதானா? என்னண்ணே என்னண்ணே இப்ப நீங்க அந்த நெல்லியாண்டு பயப்படுறீங்களா? ஐயோ இல்ல அண்ணே, உங்களுக்கு ஒன்னும் அவமானம் வராதுண்ணே. உங்களுக்கு அவமானம் வராம நான் பாத்துக்கிறேண்ணே. நான் போறேன் நெல்லியாண்டவர் கிட்ட. நான் சொல்றேன் அவர்கிட்ட, இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் புள்ள சரியில்லை. என் புள்ள ஒரு திருட்டு போய் கொலகார போய் எங்க போனான்னு தெரியல. என் பொண்ணு இப்போ ஒருத்தர் ஈஸ்டர் ஓடி போயிடுச்சு. எனக்கும் பிள்ளைகளை வளர்க்க தெரியல. அதனால எங்க காமம் உங்க வீட்டுல மருமகளா வரக்கூடாதுன்னா அது நல்லதுல. உங்களுக்கு தான் நல்லது. இது வேண்டாம். எங்க பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆமா, எங்க காமம், உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் கிடையாது. நீ வீட்லயே இருக்க வேண்டியதான். எல்லாம் நமக்கு வந்து சாபம். பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க கோபம்லாம் போயிருச்சா? இல்ல கோபம் குறைஞ்சிருக்கா? உங்களுக்கு ஒரு வடிகால் வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். சித்தப்பா, பரமு மேல எந்த தப்புமே இல்ல. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கு. அப்ப அந்த பையன் கூட தனியா நின்று பேசிட்டு இருந்திருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு தான் தப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. பொய் பொய். ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கடா? பொண்ணுங்க யாரோ கூட இல்லையாங்க? நான் பார்த்தனே. அவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் கடையில இருந்தாங்க. அவங்க ரெண்டு தனியா பேசி நடந்து வந்தாங்க. அவ்வளவுதான். ஏண்டா நீ போய் பேசுற? இதத்தான் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன். ஒரு ஆணும் பொண்ணும் சாதாரணமா நட்பா சிரிச்சு பேசிட்டு இருந்தா அது ஏன்டா தப்பா நினைக்கிற நீ?
அதுக்காக தான் சொன்னேன் அந்த காலத்திலேயே இருக்காது இந்த காலத்துக்கு மாறி வான்னு. அண்ணே அப்படியா இருந்தா என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? எதுக்காக என்ன பார்த்து பயந்தாவாங்க? அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு நீங்க எப்பவுமே நடந்துக்கல. உங்க 2 பொம்பளை பிள்ளைகளுமே நீங்க அப்படி நடந்துக்கவே இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு அப்பாட்ட பேசுற மாதிரி அவங்க பேசிருக்காங்க. இல்ல நீங்க என்னைக்கா அவங்கள்ட்ட அப்படி நடந்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒதுக்கி தானே வச்சீங்க. அப்புறம் எப்படி பேசுவாங்க? இப்ப பரமு எனக்கு போன் பண்ணுச்சு. அண்ணே அப்பா என்னை பார்த்து சந்தேகமா பார்த்தாரு. என்னை பார்த்தோன்னு ஒரு கோவம் வந்துச்சுன்னு. அதனால பயமா இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு. என்ன வந்து கூட்டு போனேன்னு. நான் தான் அதை கூட்டு வந்தேன். இப்ப வாசல் நிக்குது. இருமா. உங்களுக்கு சித்தப்பா எப்ப பார்த்தாலும் அவசரம். எதை பார்த்தாலும் அவசரப்பட்டு பேசுறது. இப்படிதான் என்னை மலர் மடத்தையும் சந்தேகப்பட்டு பேசுறீங்க. காமுவையும் மூர்த்தியும் சந்தேகப்பட்டு பேசுறீங்க. இது ரெண்டும் உண்மைதானே? சித்தப்பா அது வேற சித்தப்பா. இது வேற. இது ஒரு அப்ராணி. அது வெள்ளந்தியா இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸோட ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு போனுச்சு. அவ்வளவுதான். அதை நீங்க பார்த்து வந்து இந்த பாடுபடுத்துறீங்க. இது பரமுக்கு தெரிஞ்சா என்ன இருக்கும்? எனக்கு அதுகிட்ட போய் ஏமா நீ லவ் பண்றேன்னு கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அதுக்கு எதுவுமே தெரியாது சித்தப்பா. அதுக்கு ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வைங்க. நம்மள அப்பா சந்தேகப்படுறாங்க, பெரியப்பா சந்தேகப்படுறாங்க, அண்ணன் சந்தேகப்படுறாங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் நம்மள சந்தேகப்படுறாங்கன்னா அது புளிங்கி செத்து போகாது. சத்தியமா அது நல்ல பொண்ணு சித்தப்பா. அதை நீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நான் அதை கூட்டு வரேன். நீங்க என்கிட்ட பேசணும், அதை சந்தேகப்பட்டுலாம் பேசிடாதீங்க. சின்ன பொண்ணு சித்தப்பா. எந்த தப்புமே இல்லாம ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு பாருங்க, அது யாராலையும் தாங்கிக்க முடியாத விஷயம். கூட்டிட்டு வரேன். வரமோ வா வா. எந்த தப்புமே பண்ணாம நீ ஏமா அழுகணும்? எங்கடே தொலைஞ்சு பண்ண? அவன் தான் நிறைய பண்றானே, நீ அவசர பண்ணி இப்படி பண்ண. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் சித்தப்பாட்ட பேசுறேன், இப்ப உங்கள்ட்ட பேசணுமா? அதான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்றேன்ல. ஏமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தானமா போன? அங்க நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்பா பார்த்தோம் நேரடியா அப்பா இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, இவங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தப்பான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே அப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ அப்பாவை பார்த்து பயந்த உடனே இந்த மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு வந்திருக்கு. எப்பவுமே எதையுமே ஓப்பனா பேசணுமா? அப்பாட்டே அம்மாட்டே ரொம்ப நெருக்கமா இருக்கணும். பயப்படக்கூடாது, உண்மையை பேசணும். போ முகத்தை கழுவிட்டு காப்பியை குடி, கூட்டு போமா. வேற ஏதாவது நீங்க கேட்கணும் சித்தப்பா? அதான் நீ தான் எல்லாம் கேட்டல்ல. ஏன் கோபி, காமு கல்யாணம் நடக்கணுங்கிற வேகத்துல பரமுவை இப்படி அவசரமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தியே, இதே மாதிரி உன் கல்யாணம் நடக்கணுங்கிற அக்கறையில நீ மகாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கலாம்ல. செய்ய மாட்ட. ஏன்னா உனக்கு மகாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. உனக்கு அந்த ஈபி காரி தான் வேணும். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதல்ல அந்த ஈபி காரியை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. புஷ்பா, அப்பதான் நீ என் மகளை வெளியில கொண்டு வருவ. புஷ்பா என்ன பேசுற நீ? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உனக்கு அறிவு கிடையாது. நீ ஏதாவது யூகம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா? இல்லாத போலாதுமா? உன் புருஷன் மாதிரியே கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க. நீ வா, முதல்ல நீ உள்ள வா. சொல்றவா எதுவா இருந்தாலும் நீங்க சொல்றவா, கேள்வி கேட்கதவா. இத்தனை நேரம் இவன் யூகம் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தான். இப்ப இவன் சமாதானமாகி அவளை சொல்றான். கோபி, உன் பேச்சுல மயில் தெளிவாய் போயிட்டான். ஆனா நீ பேசின பேச்சுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எதுவுமே நீ மறைச்சவன் இல்ல. அப்பா உண்மையிலே பரமும் அந்த பையனும் இல்ல இல்ல, நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படல. நாளை மறுநாள் அந்த பொண்ணு முகத்தை நான் பார்க்கணும் இல்ல, அதை பார்க்க முடியாம பண்ணிட்டது. பாத்துக்கப்பா, நீ எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கப்பா. எனக்கு அத்தனையும் கரையேற்றுற பொறுப்பு ஒண்ணுது, அவ்வளவுதான் சொல்லுவேன்.